பதவியை ராஜினாமா செய்யும் எடப்பாடி அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக பதவியேற்ற பின்பு அதாவது நடந்த தேர்தல்களில் தோல்வி என்பது ஒருபுறம் இருந்தாலுமே கட்சியை கட்டமைத்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தி கொண்டு போனார் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது அதிமுக தான் எங்கள் சொத்து என சொல்லி இதுவரைக்கும் அதிமுகவிற்காண்டி எவ்வளவு உழைப்பை கொடுத்திருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி. இருந்த போதிலுமே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவிய பின்பு அதிமுகவிற்குள்ளே மிகப்பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சி.வி. சண்முகம் எம்பி பதவியை விட்டு அதாவது எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி வகையும் சூடியிருக்கிறார். இப்ப அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகம் சி விஜயபாஸ்கர் மூவரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை பதவி விலக கோரி தற்சமயம் போர்க்கொடி உயர்த்தி இருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவிலே ஒரு சின்ன பேப்பர் விழுந்தாலும் அதை மிகப்பெரிய அளவிலே ஊதி பெரிதாக்குவதற்கு நிறைய மீடியாக்கள் இருக்கிறது. திமுகவிலே ஸ்டாலின் சொந்த தொகுதியிலே தோல்வியை தழுவினார். அது மட்டுமல்லாமல் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே சேகர் பாபுவால் பிரச்சனை என்பது ஏற்பட்டது என இணையதளங்களிலே தகவல் வெளிவந்தாலுமே மற்ற எந்த ஊடகத்திலும் வெளிவரப்போவது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜினாமா பண்ண வேண்டும் என தற்சமயம் அதிமுகவிலே போர்க்குடி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்ற குரல் அக்கட்சியில் எழுந்திருப்பதாக சொல்றாங்க. அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி எஸ்.பி. வேலுமணி தரப்பிலும் தனித்தனியாக ஆலோசனை நடத்துவதாகவும் சொல்றாங்க. விஜயை எஸ்.பி. வேலுமணி தரப்பு சந்தித்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைத்தாலும் எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது என விஜயிடம் எஸ்.பி. வேலுமணி தரப்பு தனிப்பட்ட முறையிலே பேசி இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி அதாவது அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருப்பதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலையும் கூடுதலாக திமுக அதிமுக இருவரும் கூட்டணி வைக்கலாம் என்ற ஒரு பேச்சு கூட அடிபட்டதல்லவா? அந்த பேச்சு எப்படி அடிபட்டது என்றால் இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரண்டு கட்சிகளும் ஆதரவுகளை கொடுத்து திருமாவளவனை முதல்வராக்கலாம் என மட்டும்தான் முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுகள் ஏதாவது தயாராக இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் தற்சமயம் அதிமுகவிலே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி சரி என்று சொல்லி திருமாவளவனை முதல்வராக்கி இருந்தால் இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவிக்கு வந்திருப்பார்கள், அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இது அனைத்தும் தவிடுபடியாக இதன் காரணமாகத்தான் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிவிட்டு எஸ்.பி. வேலுமணியோ சி.வி. சண்முகமோ அந்த பதவிக்கு வர வேண்டும் என தற்சமயம் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.